இன்னைக்கு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க போறோம். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். அது என்னன்னா கரண்ட். இப்ப நம்ம வீட்ல நெறைய மின்சார பொருட்கள் யூஸ் பண்றோம். எலக்ட்ரிக் பொருட்கள் யூஸ் பண்றோம். அந்த பொருட்கள எந்த அளவுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது அது கரண்ட்டா எப்படி யூனிட்டா மாறுது? எந்த அளவுக்கு அந்த பொருட்கள சிக்கனமா பயன்படுத்தி நம்ம கரண்ட் பில்ல குறைக்க முடியும்? அப்படின்றத தெளிவா அந்த வீடியோல பார்ப்போம். இப்போ நீங்க ஒரு பொருள் எடுத்துக்கங்க. உங்க வீட்ல ஒரு நெறைய எலக்ட்ரிக் பொருட்கள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்மட்ட பார்த்தீங்கன்னா பல்ப் இருக்கும். ஒரு எல்இடி பல்ப் இருக்கும். அது 20 வாட்ஸ், 30 வாட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்ன்னு ஒரு கணக்கு இருக்கும். அதாவது வாட்ஸ்ன்னா என்னன்னா, அந்த பொருள் 1 மணி நேரம் ஓடுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய கரண்ட், அதனுடைய கெப்பாசிட்டி இந்த அளவுக்கு அந்த வாட்ஸ் தேவைப்பட்டால் தான் அது 1 மணி நேரம் அது ஓடும். அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா, அந்த வாட்ஸ் அதோட கெப்பாசிட்டிய கனெக்ட் பண்றது. அப்போ ஒரு பொருளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க உங்க வீட்ல ஃபேன் எடுத்துக்கங்களேன். நம்ம ஃபேன் எப்பவுமே நம்ம வீட்ல அதுவும் குறிப்பா வெயில் காலத்துல ஓடிக்கிட்டே தான் இருக்கும். குறைஞ்சது 12 மணி நேரம் அல்லது 16 மணி நேரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஃபேனுடைய கெப்பாசிட்டி என்னன்னா 75 வாட்ஸ். இதே மாதிரி ஏசிக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1000 வாட்ஸ். டிவிக்கு 100 வாட்ஸ். மிக்ஸிக்கு 300 வாட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு மின்சார பொருட்களுக்கும் ஒவ்வொரு விதமான வாட்ஸ் இருக்கும். ஸோ அந்த வாட்ஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அது எப்படி யூனிட்டா கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஒரு யூனிட் எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா 1000 வாட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு யூனிட். நம்ம இபி மீட்டர்ல ஒரு யூனிட் அப்படின்றது என்னன்னா 1000 வாட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மின்சாரம் பயன்படுத்தும் போது அது ஈக்குவல் டு ஒரு யூனிட் அதுல ஓடும். எக்ஸாம்பிள் இதை இன்னும் ஈஸியா புரியணும் அப்படின்னா இப்ப நம்ம வீட்டில் டிவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிவியோட கெப்பாசிட்டி 100 வாட்ஸ். அதாவது 100 வாட்ஸ் என்றது அது 1 மணி நேரம் அது எடுத்துக்கக்கூடிய கரண்ட் 100 வாட்ஸ். அப்போ உங்க வீட்ல டிவி ஒரு 10 மணி நேரம் ஓடுதுன்னா அன்னைக்கு மட்டுமே அது பாத்தீங்கன்னா 1000 வாட்ஸ் எடுத்துக்கும். அப்போ டிவி எடுத்துக்கக்கூடிய ஒரு நாளைக்கு எடுத்துக்கக்கூடிய கரண்ட் 1 யூனிட். அப்போ 30 நாளைக்கு 30 யூனிட் டிவியிலே போயிடும். இப்போ ஏசி எடுத்துக்கங்களேன். 1000 வாட்ஸ். அதாவது 1 மணி நேரம் ஓடுறதுக்கு அது எடுத்துக்கக்கூடிய கரண்ட் 1000 வாட்ஸ். அப்போ உங்க வீட்ல ஏசி 5 மணி நேரம் ஓடுதுன்னா ஒரு நாளைக்கு ஏசி மட்டுமே 5 யூனிட் எடுத்துக்கும். அப்போ மாசத்துக்கு அது மட்டுமே 150 யூனிட் எடுத்துக்கும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் பாத்தீங்கன்னா இவ்வளவு கரண்ட் எடுத்துக்கும். இது நம்மளுக்கு இந்த விஷயம் நம்மளுக்கு கிளியரா புரிஞ்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் மிக்ஸி இவ்வளவு எடுத்துக்குது, கிரைண்டர் இவ்வளவு எடுத்துக்குது, வாஷிங் மிஷின் இவ்வளவு எடுத்துக்குது, ஃப்ரிட்ஜ் இவ்வளவு எடுத்துக்குதுன்னா அதோடைய வாட்ஸை கணக்கு பண்ணி நம்ம அதை எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து நம்மளே யூனிட் இவ்வளவு ஓடுது அப்படின்றத கனெக்ட் பண்ணிக்கலாம். இது தெரிஞ்சுக்கிறதுனால என்னப்பா யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நாளாக நாளாக கரண்ட் பில்லை பார்த்து அதிர்ச்சி அடைய தேவையில்ல. இந்த மாதிரி அதிக வாட்ஸ் கன்சியூம் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாம் நம்ம சிக்கனமா பயன்படுத்தலாம். அதாவது எப்ப தேவையோ அப்ப மட்டும் பயன்படுத்திட்டு, உதாரணத்துக்கு ஏசியை ஒரு மணி நேரம் போட்டுட்டு அமர்த்திட்டு, நம்ம இதை பத்தி ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். ஏசியை கொஞ்ச நேரம் போட்டு அமர்த்திட்டு ஃபேனை லோ ஸ்பீட்ல வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா கூலிங் எப்பவுமே ரூம்ல இருந்துகிட்டே இருக்கும். அதாவது இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். ஏசி ஒரு நாள சரிப்பா ஃபேன் போட்டா கூலிங் ஆகுது. இதுக்காக நாங்க ஃப்ரிட்ஜை அமர்த்தியே வச்சுக்கோம்னா நியாயமான பாயிண்ட்டுங்க. ஃப்ரிட்ஜை நம்மளால அமர்த்த முடியாது. ஆனா அதை எப்படி மிச்சப்படுத்தணும்னா ஓயாம ஃப்ரிட்ஜை அடிக்கடி திறந்து திறந்து மூடுறத நம்ம கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா அது திறக்க இன்னும் அதிகமான கரண்ட் அது எடுக்கும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா யூனிட் நம்மளுக்கு இபில பாத்தீங்கன்னா மீட்டர்ல ஒரு யூனிட் கூடலாம். இல்ல அதுக்கேற்ற மாதிரி கரண்ட்டும் கூடலாம். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். தேவையில்லாத சமயத்துல ஃபேனு லைட் இதெல்லாம் அமர்த்திடலாம். தேவைப்படுற சமயத்துல மட்டும் இதை போட்டுக்கலாம். ஆனா வெயில் காலத்துல அவாய்ட் பண்ணவே முடியாது. அதனால அதை விட்டுறலாம். அது எந்த அளவுக்கு ஆள் இல்லாதப்போ இல்ல அனாவசியமா ஓடுது அப்படின்ற பட்சத்துல நம்ம காத்தடிக்குதுன்ற பட்சத்துல நம்ம அமர்த்தி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லது. அதே மாதிரி மிக்ஸி, கிரைண்டர் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களும் இருக்கு. ஸோ இப்படி யூனிட் ஓடும்போது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம தமிழ்நாடு இபியில முதல் 100 யூனிட் வீடுகளுக்குலாம் பாத்தீங்கன்னா இலவசமா கொடுப்பாங்க. அடுத்து 100வது யூனிட்டுக்கு மேல பயன்படுத்துற கரண்ட்டுக்கு தான் பாத்தீங்கன்னா 100ல இருந்து 200க்கு ரூ. 1 1/2. அதே மாதிரி 200ல இருந்து 300க்கு இவ்வளவு ரூபாய். 300ல இருந்து 400க்கு ரூ. 5. 400ல இருந்து 500க்கு பாத்தீங்கன்னா ரூ. 6. இந்த மாதிரி ஸ்லாப் ஏறிக்கிட்டே போகும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்லாப் வச்சிருப்பாங்க. இப்ப 500 யூனிட்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப கரண்ட் ஜாஸ்தியா யூஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்கா உங்க இபி பில் கூட தான் செய்யும். இதை நம்ம கணக்கு பண்ணி நம்ம கரெக்டா பிளான் பண்ணி நம்ம தேவைப்படுற நேரத்துல பொருட்களை பயன்படுத்திட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. கரண்ட் பில்லு பாத்தீங்கன்னா குறையும். இது நம்மளுக்கு நல்லது. கரண்ட்டையும் மிச்சப்படுத்தலாம். இது சொசைட்டிக்கு நம்ம பண்ணக்கூடிய நல்லது. சரிப்பா இதெல்லாம் சொல்லிட்ட. இது எப்படிப்பா உடனே எப்படிப்பா எங்களாலாம் அப்படிலாம் இமீடியட்டா பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். இல்ல நிறைய பேர் என்னப்பா நீ வாட்டுக்கு சொல்ற வேகுது, வெக்கையா இருக்கு, இப்ப வெயிலா இருக்கு, இப்ப ஃபேன் அமர்த்து, ஏசி அமர்த்து, அதெல்லாம் சாத்தியமா நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்பீங்க. இதுக்கும் நான் என்ன பண்ணேன்னா ஒரு நாள் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன்னா
இப்ப நார்மலா நான் என்னோட யூசேஜ் ஃபேன் ஓடுறேன், லைட் போடுறது இதெல்லாம் வச்சுட்டு அன்னைக்கு காலையில இருந்து 6 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் நான் என் ஈபி மீட்டர்ல எவ்வளவு ரீடிங் ஓடுது அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருந்தேன். அடுத்த நாள், அதாவது அடுத்த நாள் நோட் பண்ணி வச்சதுல இருந்து நான் வந்து இந்த வாட்ஸ் எல்லாம் கணக்கு பண்ணி எப்பெல்லாம் தேவையோ அப்ப மட்டும் போட்டு போட்டு அமர்த்தி, ஐ மீன் போட்டு போட்டு அடிக்கடி இல்ல, போட்டு போட்டு அடிக்கடி அமர்த்தினீங்கனாலும் மிஷின் போயிடும், அந்த எலக்ட்ரிக் மிஷின் போயிடும். அப்படி பண்ணக்கூடாது. தேவைப்படுற சமயத்துல போட்டுட்டு தேவையில்லாத சமயத்துல ப்ராப்பரா அதை அமர்த்திடணும். இப்படி நான் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பெரிய அளவு டிஃபரன்ஸ் இல்லாதனாலும் இதை வந்து ஒரு நாள் நான் கனெக்ட் பண்ணேன். அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு எனக்கு குறைஞ்ச ஒரு ஃபீலிங் இருந்தது. யூனிட்லயும் அப்படிதான் காமிச்சது. இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த மாசம் கரண்ட் பில் இப்படியே ஃபாலோ பண்ணோம்னா ஓரளவுக்கு சிக்கனப்படுத்தலாம். அதே மாதிரி சமூகத்துக்கும் வந்து நம்ம வந்து ஒரு நல்லது பண்றோம், கரண்ட்டை மிச்சப்படுத்துறோம் அப்படின்றது. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்துல நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. முடிஞ்சா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அப்ப அந்த மாச கடைசியில அந்த 2 மாசம் கழிச்சு பில்ல பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சிக்கு நம்ம இப்பவே அதுக்கு பழகிட்டோம்னா, ஓகே நம்ம மிச்சப்படுத்திட்டோம். ஆனா அதுக்காக குழந்தைகள் இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க. இந்த சமயத்துல நம்மளுக்கு கட்டாயம் வந்து ஃபேனு இதெல்லாம் ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி இருக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா அதிகமா வாட்ஸ் கன்சியூம் பண்ணக்கூடிய பொருள் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து எந்த அளவுக்கு சிக்கனமா பயன்படுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அதிக வாட்ஸ் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா, சல்லுன்னு நம்ம வந்து கரண்ட்ட இழுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் அதிகமாகும். அத கம்மி பண்ணும்போது, நம்ம இங்க ஒரு பக்கம் கம்மி வாட்ஸ் அதிக நேரம் யூஸ் பண்ணும்போது, இந்த அதிக வாட்ஸ குறைக்கும் பட்சத்துல ஓரளவுக்கு நமக்கு சமமாகும். குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா கம்மி வாட்ஸ ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் கரண்ட் வந்து வரதான் செய்யும். குறையாது. அதையும் நம்ம ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு திருப்தியும், நம்மளுக்கு கரண்ட் பில்லு கொஞ்சம் குறைஞ்ச ஒரு நிம்மதியும், சந்தோஷமும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இது மூலமா பயன்பெறட்டும். நன்றி.